மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மத்திய சென்னை தொகுதியில் அடங்கிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், பாரதியார் வீடு பின்புறத்தில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் 24 இடங்களில் வேனில் சென்றபடி வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது அவர் 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷாகித் பல்வாவை ஸ்டாலின் சந்தித்ததாக செய்திகள் வெளியான பிறகு சாதிக் பாஷா மர்மமான முறையில் உயிரிழந்ததாக தெரிவித்தார். ஷாதிக் பாஷா பெரம்பலூரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர், கிரீன் ஹவுஸ் புரோமோட்டர்ஸ் என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் நடத்தி வந்தார். இவர் ராஜா ஸ்பெக்ட்ரம் மூலம் சம்பாதித்த கோடிக்கணக்கான பணத்தை ஏற்கனவே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிபிஐ விசாரிக்க துவங்கியதும் ஷாதிக் பாஷா சிபிஐயால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டார். அந்த விசாரணையின் போது ஷாதிக் பாஷா கூறிய ஒரு தகவல் அவரது உயிரே விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி என்னதான் ஷாதிக் பாஷா சிபிஐயிடம் கூறினார்? ஸ்பெக்ட்ரம் வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஷாகித் பால்வா என்பவரை இப்போது இருக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஸ்பெக்ட்ரம் வழக்குகள் ஸ்டாலின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற தகவலை சொன்னதற்காக ஷாதிக் பாஷா மர்மமான முறையிலே இறந்திருக்கிறார். அவரை தற்கொலை என்று அப்பொழுது ஆட்சியாளர்கள் அதை விசாரணை போல் விசாரித்து முடிவு செய்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, 10 நாட்களுக்கு முன்பு அவருடைய நினைவு அஞ்சலி வருகின்ற பொழுது அவருடைய மனைவி பத்திரிகையின் வாயிலாக விளம்பரப்படுத்தினார். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று விளம்பரப்படுத்தினார். அது பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர், யார் என்று உங்களுக்கு தெரியும், அவருக்கு நெருக்கமான இருந்தவர்கள் யார் என்றும் தெரியும் மக்களுக்கு, மர்ம மனிதர்களால் அவருடைய காரை உடைத்து அவர் உயிருக்கு ஆபத்து உண்டாக்கின்ற விதத்திலே தாக்கியிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து சூளை போஸ்ட் ஆபீஸ் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தயாநிதி மாறனை தேர்தல் சமயத்தில் மட்டுமே மக்கள் பார்க்க முடியும் என்றார். போட் கிளப்பில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் கட்டி வைத்த வீடு எதற்கு என கேட்ட முதலமைச்சர் அங்கு ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் எனவும் தெரிவித்தார். இந்த தொகுதியில தயாநிதி மாறன் போட்டிடுறார். தயாநிதி மாறன் போட்டிடுறார். தேர்தல் போது முகத்தை காட்டுவார். அதுக்கு பின்னாடி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? யாராவது அவரை பார்க்க முடியுமா? அவர் வீடு 1/2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. போட் கிளப்ல 1/2 கிலோமீட்டருக்கு வீடு கட்டியிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டு மக்களுக்கு சேவை செய்கின்றவர், ஒரு பொது வாழ்வில் இருக்கின்றவர், அடிக்கடி மக்களை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனை கேட்கணும், தீர்க்க வேணும். பார்க்க முடியாதவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த தேர்தல் விட்டு அடுத்த தேர்தலும் பார்க்க முடியும் அவரை? சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா பொய்யா? இப்படிப்பட்டவரெல்லாம் இன்றைக்கு அவருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஒரு பணக்காரர் இருக்கார். அதுல 1 கிலோமீட்டர் வீடு கட்டிருக்காரு. அது கொஞ்சம் ஒரு 20,000 தேதி எடுத்துட்டு மீதி எல்லாம் கொடுத்து அப்பார்ட்மெண்ட் கட்டி ஏழைகள்லாம் கொடுத்துடலாம். என்ன பண்றீங்க? அவளை வீட்டை ஒரு 4 ரூம் இருந்தா போதும். அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த தேர்தல் நிற்கிறாங்க. அவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்டு வேணும். அது மட்டும் இல்ல, எல்லா தொலைக்காட்சி வீட்டு தான் இருக்குது. 40 தொலைக்காட்சி இருக்குதுங்க. ஒரு தொலைக்காட்சி 2 காலேஜ் 40 டிவி சேனல் இருக்குது. இந்த குடும்பத்துக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கும் இந்த தயாநிதி குடும்பத்துக்கும் 40 டிவி சேனல். இப்ப எல்லாமே ரேட்டை ஏற்றிக்கிட்டாங்க. டிவி சேனலை பார்க்க முடியாது. நம்ம டிவி சேனலுக்கு முன்னாடி நின்று வந்து அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். சேனல்ல எந்த எழுது வராது. அந்த அளவுக்கு கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இன்றைக்கு கொள்ளையடிக்க இன்றைக்கு முற்பட்டு விட்டார்கள். இவர் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேணும்னா ஃப்ரீயா கூட காத்துல தானே வருது. நீ காத்துலயே நீ காசு பார்த்த ஆளுக்கு தானே. கண்ணுக்கு தெரியாத காத்துலயே காசு பார்த்த ஆளுங்க. காத்துல உங்களுக்கு என்ன நஷ்டம் போகுது? ஒரு தடவை முதலீடு போட்ட ஏற்கனவே பணத்தை எடுத்துட்டீங்க நிறையா. இனிமேல் மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டீங்க. எம்பி தேர்தல் நிக்கிறீங்க. அதனால உங்களுடைய டிவி சேனல்லாம் மக்கள் இலவசமா பார்ப்பதற்கு நீங்க கட்டணம் இல்லாம டிவி சேனல்ல கொடுங்க, மக்கள் பார்க்கட்டும். அதுதான் சேவை. இன்னைக்கு ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் போட்டுக்கிட்டு, பேக்கேஜ் சிஸ்டம் 49 ரூபா ஆகுது.
என்கிட்ட வரும்போது சொன்னாங்க, இவருடைய தொலைக்காட்சிக்கு மட்டும் 49 ரூபா கொடுக்கணும், கொடுத்தா தான் நீங்க தொலைக்காட்சியில பார்க்க முடியும், டிவி சேனல்ல பார்க்க முடியும். இவரெல்லாம் மக்களுக்கு வந்து நன்மையை செய்ய போறாங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் வருவதற்கு காரணமே இவர்கள் சம்பாதித்த சொத்தை காப்பாற்றுவதற்கு தான் வந்திருக்காங்க. எலெக்ஷன் நிற்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இல்ல. இப்படி பல தொலைக்காட்சி வச்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி வருகின்றவர் இந்த தயாநிதி மாறன். ஆட்சியில் இருந்தபோது ஜெயலலிதா நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் தற்போதும் 15 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார். மெட்ரோ ரயில் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் அந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வரும்போது போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றார். தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், சென்னையில் வீடு இல்லாத அனைவருக்கும் அடுக்குமாடி கான்கிரீட் வீடு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். பொங்கல் பரிசு பொங்கல் தினத்தன்று எல்லா குடும்பத்தையும் 2000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், வீடு இல்லாத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் அடுக்குமாடி கான்கிரீட் வீடு அம்மாவுடைய அரசு கட்டித்தரப்படும். அது எத்தனை லட்சம் வீடா இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஏழை மக்களுக்கு கட்டித்தரப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். முந்தைய ஆட்சியில் தமிழகத்தை சேர்ந்த சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த போதும் தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என்று முதலமைச்சர் தெரிவித்தார்.